பாக்காத தலையா பாக்குறோம். கெட்ட பிலா 3 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ லுக் எல்லாமே புது லுக்கு செம்மையா இருக்குது. இதுக்கு மாதிரி பார்க்காத தலையா பார்க்குறோம். கெட்டவராகிறாரு தலை. இதில் ஃபேன்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி இருக்காரு இதில். ஸ்டண்ட்டு கார் ஸ்டண்ட் ஒரு சீன் வருது, கார் சீனு நல்ல இது ட்ரிஃப்ட் சீனு. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. இதில் பாட்டு இப்போ ஜி பிரகாஷ் செம்மையாக போட்டிருக்காரு நினைக்கிறேன். கேட்ட வரைக்கும் செம்மையாக இருக்குது படம். பிஜிஎம்மும் செம்மையாக இருக்குது ப்ரோ. பார்க்க எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனை விட பிரேக் பண்ண போகுது ப்ரோ படம். செம்மையாக சத்தியமாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. 10ஆம் தேதி சூப்பராக இருக்கும் ப்ரோ படம். தயவு செஞ்சு வந்து பாருங்க ப்ரோ. நல்லா ஜெயிலில் உள்ளதான் எடுக்காரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. சூப்பராக இருக்கும் ப்ரோ, வந்து பாருங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் தலை ஃபேன் சூப்பராக இருந்துச்சு. பிலா 3 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நல்லா இருந்துச்சு. ஆசம் அனிருத் ஆல்வேஸ் ஆசம். மாஸ் அதுக்கு தான் வந்திருக்கோம், இல்லைன்னா யூடியூப்லேயே பார்த்துருப்போம். தேங்க்ஸ். இருக்கு அப்படியே ஃபுல்லாக வைப்பில் தான் இருக்குது. புரியல இல்லை, ஃபுல்லாக வைப்பில் இருக்குது. ஒரு 10 தடவை பார்த்து அது இல்லாமல் சாங்ஸ்லாம் போட்டு வெறித்தனமாக இருக்குது. மியூசிக்லாம் வெறித்தனம், ஃபுல்லாக வெறித்தனம். செலிப்ரேஷன் தான் மாசு வேறு லெவலில். ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் போன மாதிரி இருந்துச்சு. ஃபயர்னா நல்லா இருக்கும். செமையாக இருந்த சான்ஸே இல்லை. செய்கை இருக்குண்ணா, செய்கை இருக்கு. நம்ம தான் ஏப்ரல் 10 நம்ம தான். வெயிட் சூப்பர் மாசு. ப்ரோ எல்லா கெட்டப்லயும் இருக்காரு ப்ரோ. நல்லா புதுசு புதுசா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் புரியல. பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி மினி ட்ரைலர் மாதிரியே இருந்துச்சு, பார்த்தது நல்லா இருந்துச்சு. ஒன்று இது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எப்பயுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த நல்லா இருந்துச்சு. பிளாஸ்ட் அதே மாதிரி பிளாஸ்ட் மஜா இருக்கு. வேற லெவல் தான். அப்படியே அஜித் அப்படியே பில்லா படம் கெட்டப்ல பார்த்த மாதிரி இருக்குதுண்ணா. அப்படியே பில்லா கேட்ட கொண்டு வந்துருக்காரு ஆதினா. புரியல. செலிப்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ரோஹினி தான் மிஸ் பண்ணிட்டேன். ரோஹினி நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி தலை, வேற மாதிரி 10 படம் 15 படம் 100 படம் பண்ணலாம் தலை. ஆதி கூட வேற மாதிரி செமமா ட்ரெய்லர் சூப்பரா இருந்து. டீசர் பயங்கரமா இருக்கு. ஃபயர் மங்காத்தா விட 100% பயங்கரமா இருக்கு. மங்காத்தா சூப்பர் ப்ரோ. கெட்டப் அல்டிமேட்டா இருந்துச்சு. எல்லா கெட்டப் பில்லா கெட்டப் தான். அதுவும் எப்போ முடியல. சேனல் பேர் ரொம்ப பிடிச்சி. தலாதான் இனிமேல் தலாதான் நல்லாதான் இருக்கு. செம்மையா இருக்கு. செம்மையா இருந்தது. ட்ரைலர் மாதிரி இல்லை ப்ரோ. இது வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு மூவி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது ப்ரோ. அந்த அளவு வைப்பு சரியான வைப்பாக இருக்குது. இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சரியான சூப்பராக இருக்குது ப்ரோ. இது ஒரு படத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது டீசர்லேயே இவ்வளோ தலை மாஸ் காட்டுறா போல். வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ரேசிங்கில் போயிட்டா போல். ஓவரால் வந்து வேர்ல்டு வைடு வேறு லெவல் ப்ரோ. அவர் ப்ரோ வேறு லெவலில் இருக்கார் ப்ரோ. மேக்ஸிமம் வந்து பில்லா கெட்டப்பில் ஒரு மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று காட்டுறாங்க. சரியான சூப்பராக இருக்காங்க மனுஷன். ஆளோட அந்த இவ்வளோ வயசாயும் அந்த கெரியரில் செம்மையாக இருக்கார் ப்ரோ. அவரோட இதுவில் எல்லாமே செம்மையாக இருக்கார் சூப்பராக. இதெல்லாம் நீங்கள் போய் என்ன ப்ரோ பிஜிஎம்லாம் தரமாக இருக்கு ப்ரோ. ஆதிக்குன்னா அவன் ஃபேன் பாய் ப்ரோ. அவன் பயங்கரமாக பண்ணியிருக்கான், சம்பவம் டைட்டாக பண்ணியிருக்கான். உள்ளே போய் பாருங்கள். ஏப்ரல்லாம் தலை தான் மாசு. டீசர் பார்த்தீங்கன்னா குட் பை ரெகுலர்லி செம்மையாக இருந்தது. எல்லா தேட்டர்லேயும் இருக்கிற மாதிரி பாபானை வந்து இந்த தேட்டரில் வந்து எல்லாருக்கும் பசங்க எல்லாருக்கும் டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷன் மாதிரி ரொம்ப திருவிழா மாதிரி வச்சுட்டாரு. இப்போ எப்பவுமே படத்துக்கு அப்போ ஃபங்க்ஷன் பார்ப்போம், திருவிழா மாதிரி பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே ட்ரைலரில் எல்லாம் இருக்குது. தலை பாகத்துக்கு எல்லாமே 4-5 கெட்டப்பில் ரொம்ப அருமையாக கெட்டப்பாக இருந்தது.
மீன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. நிறைய கெட்டப்பா இருக்கிறாரு, எல்லாமே சூப்பரா இருக்கிறாரு அவரு. எப்பவுமே ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். காதல் மன்னன் எப்பவுமே அவர் தான், அஜித் குமார் வாழ். பிஜிஎம் எல்லாமே சூப்பரா தான் இருந்தது. இந்த பிஜிஎம்மோட ரசிகர்கள் பிஜிஎம் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. இன்னும் போக போக தான் எல்லாமே தெரியும். அதான் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்களே உள்ளே எப்படி வச்சிருக்க அண்ணன் எல்லாமே பாபா வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தாய்ப்பா தலைமை எல்லாமே பண்ணி எல்லாமே சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருக்காரு. இதே மாதிரி படத்துக்கு அப்போ வந்துருங்க எல்லாமே இன்னும் இதே மாதிரி டபுள் மடங்கா திருவிழாவாக இருக்கும்.